வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ஜனாதிபதி volodymyr zelensky உக்ரைனை நேட்டோவில் இணைத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். பிரிட்டனுக்கான உக்ரைன் தூதர் ரஷ்ய அச்சுறுத்தல் காரணமாக நேட்டோவில் உக்ரைன் இணைந்து கொள்வது பற்றி மறுபரிசீலனை செய்கிறோம் என்று பிபிசி ஊடகத்திற்கு தெரிவித்துவிட்டு அதன் பின் மறுப்பு தெரிவித்திருந்தார். இப்போது அதே பிபிசிக்கு கொடுத்த பேட்டியில் உக்ரைன் ஜனாதிபதி நேட்டோவில் இணைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் பற்றி கூறியுள்ளார். அந்த பேட்டியில் உக்ரைன் ஜனாதிபதி கூறிய போது, நேட்டோவில் இணைந்து கொள்வது எமது லட்சியத்தை விட அதிகமானது. 2014ஆம் ஆண்டிலிருந்து நாம் 15,000 மக்களை இழந்துள்ளோம். இதனால் நேட்டோவில் இணைவது என்பது எமது லட்சியம் மட்டுமல்ல, அது எமது உயிர் என்று கூறியுள்ளார். நேட்டோவில் இணைவது எமது மக்களின் வருங்காலம். நாம் நேட்டோவில் இணைந்து கொண்டால் அதுதான் எமக்கு சுதந்திரம். அதற்கான சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம், அதை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று தெரிவித்தார். உக்ரைனை நேட்டோவில் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்பது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கேட்ட பாதுகாப்பு உத்தரவாதங்களில் ஒன்று. இப்போது உக்ரைன் நேட்டோவை தமது பாதுகாப்பு உத்தரவாதம் என்கிறது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ் நகரில் நேற்று நடந்த நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டத்தில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் தற்போது கிழக்கு ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை பற்றி பேசினார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று கூறிய அவர் அது பற்றி விளக்கினார். பெரிய அளவிலான இராணுவ குவிப்பு அங்கு நடந்துள்ளது. ரஷ்யாவின் அச்சுறுத்தலில் இருந்து நேட்டோ நாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது எமது கடமை என்று அவர் தெரிவித்தார். நாம் நிச்சயமாக நேட்டோ நாடுகளின் ஒவ்வொரு இன்ச் நிலத்தையும் ரஷ்யாவிடமிருந்து காப்பாற்றுவோம். அதில் எந்த சந்தேகமும் ஏற்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ அங்கத்துவ நாடுகளை தாக்க வேண்டிய அவசியம் ரஷ்யாவுக்கு கிடையாது. ஆனால் தாக்கலாம் என எதிர்பார்க்கிறோம். அதற்கு காரணம், உக்ரைனுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ரஷ்யாவுக்கு கிடையாது. உக்ரைன் ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலாக இல்லை. அப்படியாக இருக்கும் ஒரு நாட்டின் எல்லை பகுதியில் 1.5 லட்சம் துருப்புக்களை எந்த காரணமும் இல்லாமல் ரஷ்யா கொண்டு போய் நிறுத்திக் கொண்டது. ஏற்கனவே உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளது. மீண்டும் ஒரு தடவை அதை முயற்சி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கூறிய போது, எமது இராணுவம் எமது எல்லைக்குள் இருக்கிறது, நாம் உக்ரைனுக்குள் காலடி வைக்கவில்லை. அப்படி இருந்தும் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்க திட்டமிடுகிறது என்று அமெரிக்காவும் நேட்டோவும் எதற்காக கூற வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் அப்படி கூறுவதற்கான காரணத்தை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் சற்று திரும்பி பார்த்தாலே தெரிந்துவிடும். அதிக தூரம் பின்னோக்கி போக தேவையில்லை. 8 ஆண்டுகள் திரும்பி பார்த்தால் தெரியும் காட்சி, உக்ரைனின் ஒரு பகுதியை ரஷ்யா கைப்பற்றியது. இதுதான் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் வார்த்தைகளுக்கும் செயலுக்கும் உள்ள வேறுபாடு. இதனால் உக்ரைனை கைப்பற்ற முயலும் காரியத்தை ரஷ்யா செய்யாது என யாரும் கருத முடியாது. அவர்கள் ஏற்கனவே செய்துள்ளார்கள். அதை மீண்டும் ஒரு தடவை செய்யாதபடி தடுப்பதற்காகத்தான் அமெரிக்காவும் நேட்டோவும் முயற்சிகளில் இறங்கியுள்ளன. இதை வேறு விதமாக சொன்னால், ரஷ்யா ஒரு யுத்தம் நடப்பதை விரும்புகிறது. நாம் அதை தடுக்க விரும்புகிறோம் என்று தெரிவித்தார். உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமிக்க வாய்ப்பு உள்ளது என்று நேட்டோ அங்கத்துவ நாடுகள் கூறுகின்றன. நேட்டோவில் இல்லாத ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமிக்கலாம் என்றுதான் கூறுகின்றன. நேட்டோவிலோ ஐரோப்பிய ஒன்றியத்திலோ இல்லாத நாடுகள் உக்ரைனை ஆக்கிரமிக்கலாம் என்று கருதுகின்றனவா? ரஷ்யாவோடு நீண்ட காலமாக இராணுவ ரீதியிலான தொடர்புகளை வைத்திருக்கும் ஒரு ஆசிய நாடும் உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமிக்கலாம் என்றுதான் நினைப்பதாக தெரிகிறது. அந்த நாடு இந்தியா. அதற்கு காரணம், நேற்று வியாழக்கிழமை 17ஆம் தேதி இந்தியாவின் சிவில் விமானத்துறை அமைச்சு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் உக்ரைனில் இருந்து இந்தியாவுக்கு எந்தவித கட்டுப்பாடுமின்றி விமானங்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் அங்குள்ள இந்திய பிரஜைகளை, முக்கியமாக இந்திய மாணவர்களை பாதுகாப்பு கருதி உக்ரைனை விட்டு வெளியேறுமாறு அறிவித்தது பற்றி ஏற்கனவே பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். வெளிநாடுகளிலிருந்து விமானங்கள் தமது நாட்டுக்கு வருவதில் அதிக கவனம் எடுக்கும் நாடுகளில் ஒன்று இந்தியா. கொரோனா நோய் தொற்று காரணமாக 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வெளிநாட்டிலிருந்து விமானங்கள் இந்தியா வருவதை இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தடை செய்தது. அதன்பின் இப்போது காற்று குமிழி ஏற்பாடுகள் என்ற பெயரில் சில நாடுகளுடன் சிவில் விமான போக்குவரத்து ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. இந்த காற்று குமிழி ஏற்பாடு என்பது கடுமையான கட்டுப்பாட்டை கொண்டது. இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையிலும் கட்டுப்பாடு உண்டு. விமானங்களில் ஏற்றப்படும் பயணிகளின் அளவிலும் கட்டுப்பாடு உண்டு. இப்போது எந்த ஒரு இந்திய உக்ரைன் விமான நிறுவனமும் எத்தனை விமானங்களையும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இயக்க முடியும் என்று அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம், உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமிக்கலாம் என்று இந்தியா நினைக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்திய அரசின் நினைப்புக்கு காரணம் உக்ரைனின் டொன்பாஸ் பகுதியில் நேற்று நடந்த தாக்குதல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம்.
பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் லிஸ் ட்ரஸ் ரஷ்யா ஒரு போலி தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கிவிட்டது, அதன் முதல் கட்டம் உக்ரைனில் தொடங்கிவிட்டது என தெரிவித்துள்ளார். இந்த போலி தாக்குதல் என்பது நிஜமான இலக்கில் தாக்குதல் நடத்தாமல் போலி இலக்கு ஒன்றில் தாக்குதல் நடத்தி அதை காரணமாக வைத்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி உக்ரைனை ரஷ்யா கைப்பற்றுவது என்பதைத்தான் குறிக்கிறது. அதற்கான முதலாவது தாக்குதல் உக்ரைனில் நடந்திருப்பதாக கூறுகிறார் பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் லிஸ் ட்ரஸ். அவர் குறிப்பிடுவது டொன்பாஸ் பிராந்தியத்தில் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறுவர் பாடசாலை மீது நடத்தப்பட்ட ஷெல் தாக்குதல் தான். பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் உக்ரைன் வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அதே கருத்தை நேட்டோவின் பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டால்டன்பர்க்கும் தெரிவித்துள்ளார். இந்த செயற்கை தாக்குதலை போலி கொடி செயற்பாடுகள் என்றும் அழைப்பார்கள், அதாவது ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன். டொன்பாஸ் பிராந்தியத்தில் நடந்த தாக்குதலை போலிக்கொடி செயற்பாட்டின் ஆரம்பமாக இருக்கலாம் என நேட்டோவின் பொதுச் செயலாளரும் கூறியுள்ளார். அவர் கூறிய போது என்ன நடக்கப் போகிறது என்பதை எம்மால் உறுதியாக கூற முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை எம்மால் கூற முடியும். உக்ரைன் எல்லையில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் ரஷ்ய ராணுவம் உள்ளது. உக்ரைனுக்கு உள்ளே ஏராளமான ரஷ்ய உளவாளிகள் இறக்கிவிடப்பட்டுள்ளார்கள். அவர்கள் டொன்பாஸ் பிராந்தியத்துக்குள்ளும் உள்ளார்கள். ஏற்கனவே உக்ரைனில் பாலர் பாடசாலை ஒன்றின் மீது ஷெல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இதுதான் போலிக்கொடி செயற்பாடுகளின் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் பாணி. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி உக்ரைனை கைப்பற்றுவதற்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு ஒரு காரணம் தேவைப்படுகிறது. அந்த காரணத்தை அவர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த முயற்சியின் தொடக்கம்தான் டொன்பாஸ் பகுதியில் நடந்த ஷெல் தாக்குதலாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு டொன்பாஸ் பிராந்தியத்தில் ரஷ்ய உளவாளிகளால் இதே போன்ற சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அதன்பின் ரஷ்ய உளவுத்துறை மற்றும் ரஷ்ய ராணுவத்தின் மறைமுக ஆதரவுடன் அங்கு மோதல்கள் ஏற்பட்டன. இப்போது மீண்டும் அதே பாணியில் அங்கு தாக்குதல்கள் தொடங்கியிருப்பதால் மீண்டும் அதே முயற்சியை ரஷ்யா செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று நேட்டோ கருதுகிறது. இதை ரஷ்யாவால் மறக்க முடியாது. ஏனென்றால் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் கூறியது போல ரஷ்யா சற்று திரும்பி பின்னால் பார்த்தால் அமெரிக்காவும் நேட்டோவும் கூறுவதை ரஷ்யாவால் மறக்க முடியாது. So we are concerned that Russia is trying to stage a pretext for an armed attack against Ukraine. It is still no clarity, no certainty about the Russian intentions. We don't know what will happen, but what we do know is that Russia has amassed the biggest force we have seen in Europe for decades in and around Ukraine. And we also know that there are many Russian intelligence officers operating in Ukraine. They are present in Donbass, and we have seen attempts to stage a pretext, false flag operations, to provide an excuse for invading Ukraine. So, of course, this is of concern. I cannot go into the details of the different reports, but this is the reason why we are so closely monitoring what is going on, and also why NATO allies have exposed the Russian actions, the Russian plans, and the Russian efforts when it comes to disinformation, because we believe that that makes it harder for them to act, harder for them to invade Ukraine, and we continue to call on Russia to de-escalate, to withdraw forces, and to engage in a political dialogue with NATO allies. Okay, we'll go to BBC. Thank you, Secretary General. I mean, you know, you've accused Russia of disinformation. I just wonder whether they could make the same charges at the NATO alliance. There were predictions, for example, that there might be an invasion on the 16th, which never happened. Russia's always said it's not intending to invade Ukraine, accepting that they've got more than 100,000 troops. Also, you're saying, you know, we're not clear as to how many troops there are. Are there 100,000, more than 100,000, 130,000, 170,000, 150,000 is the other figure. So I just wonder, is there a danger that, you know, in accusing Russia of disinformation, they can just turn to you and say, you've put out disinformation about coups that haven't happened, about false flag operations that haven't happened. How would you respond to that? Partly by just referring to that what we have described are facts on the ground. And of course we have shared intelligence, we have shared information we have collected, but this is also information which is now available for everyone. It's something you can monitor by commercial satellites.
So actually now no one is trying to deny the fact that Russia has a large force on the border of Ukraine. So that's publicly available information. What nobody knows, and we have been clear about that the whole time, is that we know their capacity, we know the forces they have amassed, but of course we don't know with certainty their intentions. But if we combine what we know about their forces, what we know about the threatening rhetoric, they have stated clearly that if we don't meet their demands, there will be military technical consequences. And we know the track record of Russia. They have used force against Ukraine before. If you combine that, and on top of that also put the fact that they have a lot of intelligence officers operating inside Ukraine, if you combine all of that, there is reason to be seriously concerned.